கண்மணி, அழாத கண்மணி. யாரும் எனக்காக கவலைப்பட வேண்டாம். நீங்க போய் தூங்குங்க. நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நான் போய் தூங்குவேன்? உங்க பரிதாபம் எனக்கு தேவையில்லை. கண்மணி, இங்க பாரு, உன் மேல உள்ள அக்கறையில தான் பேசுறோம். உன் வாழ்க்கையை நினைச்சு நானும் அம்மாவும் எப்படி கதிகலங்கி போயிருக்கோம் தெரியுமா? எனக்காக யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். என் கதையை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அவளை எதுக்குடி விரட்டுற? உன் மேல இருக்கிற கவலையில தானே அவ பேசுறா. இப்படித்தான் மாப்பிள்ளைய புரிஞ்சுக்காம அவர் அவமானப்படுத்தி அனுப்பிட்ட. மா ப்ளீஸ், நானே நொந்து போயிருக்கேன். நீ மறுபடியும் ஆரம்பிக்காத. இங்க பாரு, உன்னை திட்டுறதுக்காக நான் எழுந்து வரல கண்மணி. ஆனா உன்னை பெத்தவங்கிற முறையில உன் வாழ்க்கையை நினைச்சு எனக்கு பயமா இருக்காதா? அத பத்தி உனக்கு எந்த கவலையும் வேண்டாமா? நான் இப்ப ரொம்ப தெளிவாதான் இருக்கேன். உன் வைராகியமும் உறுதியும் உனக்கு நம்பிக்கை தரலாம். ஆனா வாழ்க்கைக்கு அது மட்டும் போதாதுடி. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். எதுக்கு இன்னும் ஏமாந்தவளாவே இருக்க சொல்றியா? அப்படி இல்லடி, கண்ணால பாக்குறதும் போய் காதால கேட்கறதும் போய், எதுவா இருந்தாலும் தீர விசாரிக்கணும். மேலோட்டமா பார்த்துட்டு நீயா எந்த முடிவுக்கும் வந்துடாத. அப்படி முடிவெடுத்துட்டா அனாவசியமா நிறைய விஷயங்களை நம்ம இழக்க வேண்டி வந்துரும். நிறைய விஷயங்கள்னா வேற என்ன? ஒரு நல்ல புருஷனையும் வாழ்க்கையும் அநியாயமா இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே, அதத்தான் சொல்றா. அவர் உன்கிட்ட பேசணும்னு தானே வந்தாரு. நீ ஏன் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல? எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் வெண்ணிலாவை விரும்பினாருங்கிற உண்மை மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்ப நீ அவர் கூட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்க. அந்த குடும்பத்துல யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் உனக்காக முதல்ல குரல் கொடுக்கறது அவர் தானே. அதுல இருந்தே அவர் உன் மேல அன்பு வச்சிருக்காருன்னு புரியல? அது எல்லாமே அவர் அம்மாவுக்காக அவர் நடிச்ச நடிப்பு. தப்பு கண்மணி. உன் கோவத்துல நிஜம் என்னன்னு கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற. அப்போ இவ்வளவு நாள் நீ அவரோட சந்தோஷமா இருந்ததெல்லாம் பொய்யா? சந்தோஷமா இருந்தனா? முட்டாளா இருந்தேன்னு சொல்லு. அவருக்கு என் மேல துளி கூட விருப்பம் இல்லம்மா. இன்னும் அவர் மனசுல வெண்ணிலாவை தான் நினைச்சிட்டு இருக்காரு. இது கூட தெரியாம நானே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இன்னும் வசதியா வர அவருக்கு பக்கத்திலே வச்சிருந்தேன். உலகத்திலே என்ன மாதிரி வடிகட்டின முட்டாள் வேற யாராச்சும் இருப்பாங்களா? சொல்லுமா. கண்மணி, அழாத. அவர்தான் என்ன ஏமாத்தினாருன்னா அந்த வெண்ணிலா சின்ன வயசுல இருந்து என் கூட சேர்ந்து வளர்ந்தவ. அவ மேல நான் எவ்வளவு உயிரை வச்சிருந்தேன். ஏன் உயிரை பணிய வச்சு அவ உயிரையும் மானத்தையும் நான் காப்பாத்துறதுக்காக ஓடுனமா. ஆனா அவ என்ன பண்ணிருக்கா?